மனிதச்சங்கிலி போராட்டத்தை தலைமையில் நடத்தி கொண்டிருக்கிற அந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் செல்லூர் அவர்களுக்கும் எடப்பாடியாரின் பிரதிநிதியாகவும் முன்னாள் அமைச்சர் இந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் அக்கா வளர்மதி அக்கா அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் பகுதிச் செயலாளர்களுக்கும் வட்டச் செயலாளர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக முதற்கனின் வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு கடந்த 27ஆம் தேதி மதுரை மாநகராட்சியில கூட்டம் நடத்தினாங்க, கவுன்சில் கூட்டம். அந்த கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்க எந்திரிச்சு கேட்டேன், இந்த மாதிரி சொத்து வரி எதுவும் ஓய்வு இருக்கிற மாதிரி ஒரு கேள்வி வெளிப்படுது, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி மாமன்றத்தில் மேயர் சொன்னாங்க, கமிஷனர் சொன்னாங்க. முடிச்சு 2ஆம் தேதி அவங்க 6% உயர்வை சொத்து வரி ஏற்கனவே 100% ஏற்றிருக்கிறாங்க, வணிக கட்டணத்துக்கு 150% ஏற்றிருக்கிறாங்க. இதோட சேர்த்து சாமானிய மக்கள் அளிக்கிறதுக்கு இங்க 6% வரியை ஏற்றிருக்கிறாங்க. பொதுவா சட்டம் என்னன்னா, ஒரு மாமன்ற கூட்டம் நடத்துறது அந்த மாமன்ற கூட்டத்துல தீர்மானமா வைக்கணும், தீர்மானமா வச்சுதான் பண்ணணும். ஆனா அந்த தீர்மானம் எதுவுமே வைக்காம அவங்க தடாலடியா ஹிட்லர் ஆட்சி மாதிரி இந்த ஆட்சியில பண்ணாங்க. அதே போல சொத்து வரி ஏற்கனப்பட்டு இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 1500 கட்டடங்கள் வணிக கட்டடங்களை குடியிருப்பு கட்டடங்களாக கணக்கு அமைச்சு 140 ரூபா 6 மாசத்துக்கு ஒரு கட்டடத்தை கட்டியிருக்காங்க. மறு ஆய்வு பண்ணதுல அவங்க 1,70,75,000 ரூபாய் கட்டணம் வந்திருக்கு. இன்னொரு கட்டடத்துல 3000 ரூபாய் கட்டணம் வந்திருக்கு. 3000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்காரு 6 மாசத்துக்கு. ஆனா அவர் 20 லட்சம் ரூபாய் கட்டணும். இந்த மாதிரி ஒரு 12 கோடியிலிருந்து 15 கோடி ரூபாய் வரி பையே இருக்கு. அப்ப இருந்து 6% வரி உங்களுக்கு. அந்த 6% வரியை ஏத்தாம இந்த வணிக கட்டணமா இருக்கிறவங்க அப்புறம் குடியிருப்பு கட்டணத்துக்கு வாங்கிருக்கீங்களே அவங்கள முதல்ல வாங்குங்கன்னு சொல்லி நாங்க அப்பயே அன்னைக்கு வேற குரல் இருக்கோம். ஆக இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் செல்லூராத்தை இதெல்லாம் சொன்னோம். அண்ணன் அவர்கள் தலைமைக்கு ஏற்றுக்கொண்டு மதுரையில தான் இந்த மனிதச்சங்கிலி போராட்டம் நடத்துவதற்கு வித்துயிர்பட்டதே மதுரை தான். அது அண்ணன் செல்லூரார் அவர்கள் எடப்பாடியார் பேசி இன்னைக்கு 22 மாநகராட்சிக்காக மதுரையில தான் குரல் எழுப்பணும். அதோட விளைவு இன்னைக்கு பெரிய சக்சஸ். அதை நீங்க எல்லாரும் ஒத்துழைத்து இதை எல்லாரும் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.